Good evening student. I am Prakash for your computer science பேசுகிறேன். ஸோ லாஸ்ட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா 25%ல் அப் டு தேர்ட் சாப்டர் கம்ப்ளீட்டேஷன் வரலும் நம்ம இப்போது எக்ஸாம் எழுதியிருக்கோம். 25% எக்ஸாம் ஃபர்தராக நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம். சாப்டர் 4லேருந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். இன்கேஸ் ஃபர்தராக ப்ரீவியஸ் கிளாஸில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் சாப்டர்ஸ் சாப்டர் 1 சாப்டர் 2 சாப்டர் 3ல் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. நவ் ஃபர்தராக இன் திஸ் கிளாஸில் ஐ கேன் டிஸ்கஸ் அபவுட் தட் சாப்டர் 4 இன்ட்ரடக்ஷன் டு ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் அப்படிங்கிறத இப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன சார் இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு அண்டர்ஸ்டாண்ட் த subject or understand the lesson, what is the name of the lesson, what is the title அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதை பார்த்துங்க. இன்ட்ரடக்ஷன் டு ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர். இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது தெரியும். ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னா என்ன சார், அண்ட் ப்ரீ ப்ராசஸர் அப்படின்னா என்ன சார்? ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேர்ட் ப்ராசஸில் பிஹெச்பி அப்படின்னு சொல்லலாம். இந்த பிஹெச்பி பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னா சார், இப்போ நம்ம ஆன்லைனில் வெப் பேஜஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வெப் பேஜஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் க்ரியேட் பண்ணி பார்க்குறது தான் நம்ம இங்கே பிஹெச்பி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது ஹவ் வி கேன் டெவலப், எப்படி டெவலப் பண்ணுறாங்க, என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், எவ்வரி லெசனுக்கு நம்மளுடைய லெசன் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் தென் ஆஃப்டர் ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எல்லா லெசனுக்கும் இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ் நல்லா இம்பார்ட்டண்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த லெசனில் இருக்கக்கூடிய என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இல்லை அப்படின்னா யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நவ் லேர்னிங் அப்ஜெக்டிவில் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் to understand the importance of web application. வெப் அப்ளிகேஷன்னா என்ன சார்? இப்போ நம்ம ஆன்லைனில் டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணுறோம், ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறோம், அல்லது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறோம், அல்லது ஆன்லைனில் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ அங்கே எல்லாமே ஒரு வெப்சைட் இருக்கும், ஒரு வெப் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அதை க்ரியேட் பண்ணக்கூடியது தான் இந்த பிஹெச்பி அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அப்போ நம்மளுடைய பிஹெச்பியோடைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸருடைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். தென் டு நோ த சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். நம்மளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிஹெச்பி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ் சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் என்ன ப்ராசஸ் நடக்கும், என்ன மாதிரியான ஒர்க் நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த லாங்குவேஜை இந்த பிஹெச்பி அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் தான். ஸோ இந்த வெப் அப்ளிகேஷன் இது எல்லாமே டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய லாங்குவேஜ் தான் இந்த பிஹெச்பி அப்படின்னு சொல்லலாம். டு நோ த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பிஹெச்பி, நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் திங் என்னது, இந்த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பிஹெச்பி ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர். இந்த பிஹெச்பியோட ஃப்யூச்சர் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அதனோட யூசேஜ் என்ன ஒர்க், அது ஃப்யூச்சரில் நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒர்க் நடக்கும், அதனுடைய அட்வான்டேஜஸ்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம இந்த லெசன் கம்ப்ளீட்டேஷனில் தெரிஞ்சுருக்கணும். டு நோ த பேசிக் ஆஃப் வெப் டெவலப்மெண்ட் ப்ராசஸ், இதில் நம்மளுக்கு வெப் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்லாம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். டு நோ த பேசிக் ஆஃப் வெப் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றாங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் வெப் சர்வர் இன்ஸ்டாலேஷன் அண்டு கான்ஃபிகரேஷன். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெப் சர்வர் எப்படி நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அண்டு கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு அண்டர்ஸ்டாண்ட், புரியுதுங்களா? ஸோ இப்போது இந்த பார்த்திங்கன்னா 5 பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? இந்த 5 பாயிண்டில் ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க அல்லது கால் பண்ணி கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, டு அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வெப் அப்ளிகேஷன். செகண்ட் பாயிண்ட், டு நோ த சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இந்த சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொன்னோம். டு நோ த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பிஹெச்பி ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர். டு நோ த பேசிக் ஆஃப் வெப் டெவலப்மெண்ட். Now
to understand web server installation and configuration அப்படின்னு சொல்கிறோம். வெப் சர்வர் இன்ஸ்டாலேஷன் அண்டு கான்ஃபிகரேஷன், நம்மளுடைய சிஸ்டமில் எப்படி நம்ம இந்த பிஹெச்பி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, அது எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, நம்ம டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணலாமா? நம்ம டாப்பிக்கை அதாவது இப்போ என்ட்ரி ஆகலாமா, லெசனுக்குள்ளே என்ட்ரி ஆகலாமா? ஸோ இதை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், இந்த கியூஆர் கோடெலாம் உங்கள் புக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் அந்த கியூஆர் கோடை உங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஒரிஜினல் புக்கில் இதை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளே வீடியோஸ் அவைலபிலிட்டியாக இருக்கும், அதை நீங்கள் வியூ பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் டு ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் பிஹெச்பி, இன்ட்ரடக்ஷன் டு ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர், இதை நம்ம இப்போ எப்படி என்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க அதை பார்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் பிஹெச்பி. Internet and web-based online application are performing very important role in business and estimate industry அப்படின்னு சொல்லலாம். பிஸ்னஸ் அண்ட் இன்டர்நெட் எஸ்டிமேட் இண்டஸ்ட்ரி. பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்நெட்டில் ரொம்ப இந்த பிஹெச்பி யூஸ் பண்ணுவோம். வெப்-பேஸ்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். வெப்-பேஸ்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் are performing very important role in business. இது ஒரு ஒன் மார்க் கொஸ்டின் கூட கேட்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் பிஸ்னஸாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஹெச்பி. அண்டு என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி. என்ன சார் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி? ஃபார் ஃபிலிம் ஆர் கேமிங். ஸோ இதில் எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க இந்த பிஹெச்பி. யூ கேன் டெவலப் இன் ப்ரோக்ராமிங், இந்த கேம் சாஃப்ட்வேர், கேம் ப்ரோக்ராமிங் இதெல்லாம் டெவலப் பண்ணது இந்த பிஹெச்பியில் டெவலப் பண்ணுவாங்க. டு டிசைட்ஸ் பேக் எ ஃபேமஸ் கோட், டு டிசைட் ஃபேக்ட் ஃபார் ஃபேமஸ் கோட், ஃபார் ஒரு கோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. கோட் அப்படின்னாவே என்னது பன்மொழிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும். நவ் if your business establishment is not an the internet online based, then your business will be out of business context. சப்போஸ் நான் இப்போ பிஸ்னஸ் டெவலப் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் நான் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கொண்டு வரல அல்லது வெப் பேஸ்டு கொண்டு வரல அப்படின்னா அந்த பிஸ்னஸ் என்ன ஆகுன்னு சொல்கிறாங்க. then your business will be out of business context. ஃபவுண்டர் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் பில் கேட்ஸ் அவர் சொல்லியிருக்கார் ஒரு கோட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் சொன்ன ஒரு கோட் இதுதான். எதுக்காக இதை சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நவடேஸில் எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸில் எல்லாமே போய்ட்டுருக்கு. ஸோ அப்போ நம்மளோட பிஸ்னஸ் எல்லாமே எங்கே கொண்டு போகணும்னு சொல்கிறாரு, த்ரூ இன்டர்நெட். ஸோ அப்போ இந்த இன்டர்நெட்டில் கொண்டு போகணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை, இந்த பிஹெச்பி ப்ரோக்ராம் தேவை. அது இருந்தால் தான் நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா, ஒரு இன்ட்ரடக்ஷனாக அதில் ஒரு கோட்டு கொடுத்துருக்காங்க. நவ் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா the web-based internet application ensures the success of critical business in real world competitions அப்படின்னு சொல்லலாம். in real world competition, the web-based internet applications ensures the success of critical business in real world competitions. என்னுடைய ரியல் வேர்ல்ட் காம்படிஷன் ஆஃப் ப்ராசஸில் இது நடக்குது. த லெஜெண்ட்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்பியா. ஏன் இப்படி சொல்கிறீங்க சார், வை த லெஜெண்ட்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இட்ஸ் a very important thing அப்படின்னு சொல்ல முடியும். Didn't meet out the expectation of lost internet concepts and execution அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, இன்டர்நெட் கான்செப்ட்ஸ் அண்ட் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now in early 190s இந்த வெப் அப்ளிகேஷன் ஆர் இந்த இன்டர்நெட் ப்ராசஸ்லாம் எப்போ டெவலப்மெண்ட் ஆச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன் ஏர்லி 190s பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் யார் இதை டெவலப்மெண்ட், டிம் பியர்னஸ் லீ introduced the concepts.
ஸோ அப்போ இது ஒரு 1 மார்க் கொஷினில் கேட்கலாம். ஹூ டெவலப் ஆர் ஹூ இன்ட்ரடியூஸ் த பிஹெச்பி கான்செப்ட் ஆர் இந்த இன்டர்நெட் ஆன்லைன் ப்ராசஸ் அப்படிங்கிறத கேட்கலாம். ஸோ அப்போது 1990s பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் டிம் பியர்னியர்ஸ்லி இன்ட்ரடியூஸ்டு த கான்செப்ட் அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ அதிலிருந்து அதுக்கடுத்தது ஃபர்தராக பார்க்கலாம். ஆஃப் இன்டர்நெட், ஸோ இந்த வேர்ல்டு வைட் அப்படிங்கிறது எப்போ டெவலப் ஆனிச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ராசஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டெவலப்மெண்ட் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப் இன்டர்நெட் த வேர்ல்ட் வைட் வெப். இன்டர்நெட் அப்படின்னாவே நம்மளுக்கு ஞாபகம் வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா www, வேர்ல்ட் வைட் வெப். This concepts required a new set of programming language over the network communication. இது எங்கே டெவலப் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஈவன் த பிஹெச்பி ஆர் இன்டர்நெட், த நெட்வொர்க் கம்யூனிகேஷன் ப்ராசஸ். இது எல்லாமே எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் கம்யூனிகேஷன் ப்ராசஸில் நடக்குது. திஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆர் ரீசன்ட்லி கால்ட் ஆஸ் வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ இது மாதிரியான வெப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமிங்கை என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிஹெச்பி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி we are develop the web application or in any websites related the online business அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் டெவலப்மெண்ட் பண்ண முடியும். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் கொடுத்துருக்காங்க, ஸ்மால் பேராகிராஃப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ த வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஹாஸ் மெனி பாலிசிஸ். என்ன சார் பாலிசிஸ்? இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸில் பார்த்திங்கன்னா ஹாஸ் மெனி பாலிசிஸ் which is easy to handle and solve the critical business problems around the world. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பாலிசி ஆர் கிரிட்டிக்கல் பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸ் அரவுண்ட் த வேர்ல்டு இது எல்லாமே நான் கரெக்ட் பண்ண முடியும். இன் லேட்டர் 1990s many web scripting language were introduced அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் எப்போது இந்த 1990க்கு அப்புறம் many scripting languages introduce பண்ணாங்க. were introduced to support the internet online business, பிஸ்னஸுக்காக many application many ப்ராசஸை டெவலப்மெண்ட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய டெவலப்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த வெப் அப்ளிகேஷன் இந்த பிஹெச்பி எப்படி டெவலப் ஆச்சு, எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, எந்த இயர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதனுடைய ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு டூ யூ நோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பிஹெச்பி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் widely used and recognizable technologies அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிஹெச்பி ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் அண்ட் widely used and recognizable technologies in use on the internet. இது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுறோம். Originally PHP should for personal home page அப்படின்னு சொல்லலாம். இது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் ஹோம் பேஜ். பிஹெச்பியை இன்னொரு நேமில் நம்ம சொல்லலாம் பர்சனல் ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் அப்படின்னு சொன்னோம். ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர். Though more recently it has been changed to stand for PHP அப்படின்னு சொல்லியிருக்காங்க. More recently has been changed to stand for PHP, hypertext preprocessor. However, no matter what is called PHP, PHP is a fundamental part of any dynamic web page. ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. PHP is a fundamental part of any dynamic web page. What do you mean by dynamic? எனக்கு பார்ட்னா ஓகே சார், வெப் பேஜ்னால் தெரியும், நெட்டில் அந்த பொம்மைலாம் போட்டிருக்கோம், கண்டென்ட்லாம் டிஸ்பிளே ஆகிறது தான் வெப் பேஜ்னு சொல்லுவோம். வாட் இஸ் அ டைனமிக்? 2 words you know that, static
and dynamic. You can develop a web page in two methods or process. One is a static web page, another one is a dynamic web page. Seri sir, static na enna, dynamic na enna? Static is you cannot change the values or the image or picture or the colors. But dynamic means the user needs to change a particular font style, font color, font size. இதெல்லாம் சேஞ்ச் பண்ணக்கூடியது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா PHP hypertext preprocessor is one of the important server side web. One more question கேட்கலாம் உங்களுக்கு. Which is an important server side programming software, scripting language அப்படின்னு சொல்லி கேட்கலாம். Which is an important server side scripting language. So in the PHP hypertext preprocessor is one of the important server side web creating process important thing அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? Now further next discuss பண்ணலாமா? Now and generally general purpose for scripting language invented by Rome's Lord of in 1994. Who is developed in the PHP or develop பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது one more question கேட்கலாம் inside. And general purpose for scripting language invented by Rome's Lord of in 1994. It is a very simple and lightweight open source server side scripting language. So இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க, இது ஒரு ஒன் மார்க். விச் இஸ் அ ஓப்பன் சோர்ஸ் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது ஒரு ஒன் மார்க் கொஷினில் கேட்கலாம். ஸோ அப்போ வெரி சிம்பிள் அண்ட் லைட் வெயிட், அதே மாதிரி இந்தலையும் கேட்கலாம். விச் இஸ் அ லைட் வெயிட் ஓப்பன் சோர்ஸ் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் லிஸ்ட் அவுட் அல்லது ரைட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்ஸ்க்கு. இப்போ 3 ஒன் மார்க் நோட் பண்ணி கொடுத்துருக்கேன். who developed the PHP and open source or not and server side scripting language அப்படின்னு சொல்லியிருக்கோம். It can easily embedded with HTML and other client side scripting languages. Embedded அப்படின்னு என்ன சார்? what do you mean? You can search for dictionary. Embedded mean joining process. So embedded with the HTML. HTML is one of the web development software, web development scripting language அப்படின்னு சொல்லலாம். சாரி, சாஃப்ட்வேர் கிடையாது, இஸ் எ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். HTML வெப் பேஜ் டெவலப் பண்ணக்கூடிய பேசிக் ஆஃப் சாஃப்ட்வேர் HTMLனு சொல்லலாம். அது கூட நம்ம என்ன ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த PHPயை ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ HTMLோட எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா hypertext markup language and other client side scripting language like CSS. இதோட எக்ஸ்பான்ஷன்லாம் கேட்கலாம், ஒன் மார்க்கில் கேட்கலாம். CSS expand CSS. cascading style sheets அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு JavaScript அண்ட் அனதர் ஒன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா JavaScript. CSS, cascading style sheet and JavaScript. It also creates dynamic and interactive web pages. இது எல்லாமே எதுக்காக க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா டைனமிக் ப்ராசஸை க்ரியேட் பண்ணக்கூடியதுன்னு சொல்லலாம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா? ஸோ இப்போ இன்னொரு பார்த்தது பார்த்திங்கன்னா எம்பெடட் அப்படின்னா ஒரு வெப் பேஜோடு இன்னொரு ஸ்டைலிஷ்காக இந்த PHPயை ஜாயின் பண்ணக்கூடியது. ஸோ இந்த அதர் கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒன் இஸ் த CSS அண்ட் JavaScript பற்றி சொல்லியிருக்காங்க. இட் இஸ் JavaScript ஆல்சோ இட் இஸ் அ டெவலப்டு வெப் அப்ளிகேஷன். CSS, cascading style sheet and JavaScript. It also creates dynamic and interactive web pages. இது ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் அண்ட் இன்ட்ராக்டிவ் வெப் பேஜஸை டெவலப் பண்ண முடியும். இந்த ரியல் டைம் வெப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்
ரியல் டைம் வெப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்குலாம் நம்ம இந்த எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சம் லிமிட்டேஷன் ஆஃப் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் competitor and alternative for other server side. Competitor and alternative for other server side scripting language like APS, Microsoft. What is the ASP? ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை எக்ஸ்பான்ஷனில் கேட்கலாம். லாங்குவேஜ் லைக் மைக்ரோசாஃப்ட், நம்மளுடைய சாஃப்ட்வேர்ஸ் அல்லது நம்மளுடைய ப்ரோக்ராமிங் எல்லாமே ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளுடைய மைக்ரோசாஃப்ட் தான். அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் பார்த்திங்கன்னா என்னென்னா ஏஎஸ்பி சர்வர் ஆக்டிவ் சர்வர் பேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஆக்டிவ் சர்வர் பேஜ். ஸோ அந்த ஆக்டிவ் சர்வர் பேஜ் அண்டு அனதர் ஒன் என்னென்னு பார்த்திங்கன்னா ஜேஎஸ்பி ஜாவாஸ் சர்வர் பேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். 1 மார்க் கொஷினில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய புக்கில் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்க்கும்போது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஒர்க் நோட்டில் அந்த ஃபுல் ஃபார்மு 1 மார்க்னு சொல்கிறதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. Recent statistic of server-side scripting language usage density that 78.9% of websites are developed by PHP. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1 மார்க் கொஷினில் ஜென்ரலாக உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அப்போது சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யூசேஜ் density that 78.9% of website are developed by PHP. ஸோ PHPயில் எல்லா வெப்சைட்டும் மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட் எதில் தான் டெவலப் பண்ணுறாங்க? இப்போ PHP தான் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அப்போ PHP நல்லா படித்தா என்ன பண்ணலாம்? வெப்சைட் டெவலப் பண்ண முடியும். ஒரு டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனில் என்ன ஒர்க்கு என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூசேஜ் ஆஃப் ஒவ்வொரு லாங்குவேஜும் கொடுத்துருக்காங்க. சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் கம்பேரிசன்ஸ். சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சது ஃபெமிலியர். இப்போ PHP 78.9%, ASP.NET 12%, Java 3.9%, static files 2.2%, Ruby 2.2%, Scala 1.2%, Python 1.2%, JavaScript 0.6%, Cloud Fusion 0.5%, Perl 0.3%, Erlang 0.1%. ஸோ இதே தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அனாலிசிஸாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் கம்பேரிசன்ஸ். ஸோ இதெல்லாம் கூட ஒரு 1 மார்க் கொஷின்ஸில் உங்களுக்கு கேட்கலாம். வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் யூஸ்டு இன் த வெப் ஸ்கிரிப்டிங் ஃபார் ஜாவா, ஃபார் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ், ஃபார் பைத்தான், ஃபார் பேர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதுவும் 1 மார்க் கொஷினில் கேட்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நவ் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் குளோபல் யூசேஜ் ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. குளோபல் யூசேஜ் ஸ்டாட்டிக் என்ன சார்? வேரியஸ் சர்வர் சைட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா but not only a PHP program to develop the website or web pages. Various programming languages availability. அதான் சொல்லிருக்காங்க various server side programming languages global usage statics அப்படினு சொல்றாங்க. global usage statics. So PHP scripting language can be executed via an interpreter which is installed in the web server. For PHP scripting language use பண்ணுறேன் can be executed via an interpreter which is installed in the web server. நான் என்ன பண்ணியிருப்பேன், இந்த PHP இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன். அதில் என்ன இருக்கும், இந்த இன்டர்பிரிட்டர் இருப்பாங்க. CGI காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். எக்ஸ்பான்ஷனில் உங்களுக்கு எதாவது 1 மார்க் கேட்கலாம். இதை நீங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதியிருக்கணும், சரிங்களா? CGI காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ்
most of the web servers such as Apache, இதெல்லாம் ரொம்ப important, Apache 2, Tomcat, Microsoft IIS, இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் டெவலப்மெண்ட் பேஜில் நம்மளுக்கு என்னென்ன இருக்குது, வெப் சர்வர் சுவிட்சஸ், வெப் சர்வர்லாம் கேட்கலாம், 2 மார்க் கொஷின்லேயே உங்களுக்கு கேட்கலாம். லிஸ்ட் அவுட் த வேரியஸ் வெப் சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அப்போ அப்பாச்சி டாம்கேட், மைக்ரோசாஃப்ட் IIS, இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வர், supports the PHP interpreter module, அப்படிங்கிறத நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். Now அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா PHP is an open source community development initiation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 மார்க் நம்ம ஆல்ரெடி முன்னே டிஸ்கஸ் பண்ணோம். PHP என்னன்னு சொல்லியிருந்தோம், ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன், ஓப்பன் சோர்ஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ டெவலப்மெண்ட் இனிஷியேஷன், இட் ஹாஸ் மெனி வெர்ஷன்ஸ் டு என்ஷூர் குவாலிட்டி அண்டு, இதில் மினி வெர்ஷன் இருக்குது, அண்ட் என்ஷூர் குவாலிட்டி அண்டு ஹெஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹெஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் ஹெஸ் ஆஃப் வெப் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். இந்த எல்லாமே எதுக்காக டெவலப் பண்ணாங்க, எதுக்காக ப்ராசஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வெப் டெவலப்மெண்ட் ப்ராசஸுக்காக இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ த கரண்ட் வேர்ஷன் PHP, இது 1 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். த கரண்ட் வேர்ஷன் ஆஃப் PHP இஸ் அ 7.3, அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கரண்ட் வேர்ஷன் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ வெப் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், த கரண்ட் வேர்ஷன் ஆஃப் PHP 7.3 is released by, இது யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the office called team on 13th November 2017, released on office called team 13th November 2017. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் திங், 1 மார்க் கொஷினில் இம்பார்ட்டன்ட் இது. சரிங்களா? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க, கால் பண்ணி கேளுங்க, எதாவது இருந்தாலும் கூப்பிட்டு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க கூட. சரிங்களா? நவ் த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர், வாட் இஸ் அ கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்ன சார்? கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்னால் என்ன? கிளைண்ட்னா முதல் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அந்தக்கு சர்வர் இருக்கா? தென் ஆர்கிடெக்சர்னால் என்ன? ஹூ இஸ் அ கிளைண்ட் அப்படின்னா என்னது? நம்ம நார்மலி நீங்கள் உங்களுக்கு தெரியும், காமர்ஸ் ரிலேட்டடாக படிச்சிருப்பீங்க அல்லது எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக படிச்சிருப்பீங்க. கிளைண்ட் அப்படின்னாவே ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக வரக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே சர்வர் அண்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறோமே, இது எப்படி சார்? அப்போது த மெயின் கம்ப்யூட்டர் தென் யூசர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜென்ரலாக ஐடென்டிஃபிகேஷனுக்கு. ஓகேங்களா? ஸோ த எவல்யூஷன் ஆஃப் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர், various critical networks related problems are getting resolved by client server architecture model. நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் கிரிட்டிக்கல் நெட்வொர்க்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஆர் கெட்டிங் ரீசால்வ்டு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தவறு, அதில் இருக்கக்கூடிய பிழைகள்லாம் சரி பண்ணுறதுக்கு பை கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடல் ஆர் யூஸ்டு, யூஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளைண்ட் அப்படின்னா யூசர் அப்படின்னு வச்சுக்கோங்க, சர்வர் அப்படின்னா மெயின் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்கிடெக்சர் அப்படின்னா அதனுடைய டயக்ராமட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? த கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் இன்ட்ரடியூஸ் அப்ளிகேஷன் ஷேரிங் மெக்கானிசம். அப்ளிகேஷன் ஷேரிங், இந்த கிளைண்ட் சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா introduce application sharing mechanism between two different hardware. ஸோ இது உங்களுக்கு 1 மார்க் கொஷினில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் introduce application sharing mechanism between two different hardware systems over the network. நம்ம என்ன பண்ண முடியும்னா டெவலப் பண்ணுறதுக்கு
அண்ட் டிஃப்ரெண்ட் ஹார்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். இன்டர்நெட், இன்ட்ராநெட், இதை பற்றி நம்ம இன்டர்நெட்னால் உங்களுக்கு தெரியும். இன்ட்ராநெட் அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் இயர் 11th படிச்சிருப்பீங்க. இந்த நெட்வொர்க் டைப்ஸில் படிச்சிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ எலாபரேட்டாகவும் அதை ஸ்டடி பண்ணுவோம். இன்ட்ராநெட் அப்படிங்கிறதையும் ஸ்டடி பண்ணுவோம். இன் 1990s இன்டர்நெட் வாஸ் எமர்ஜிங் இன் த கம்ப்யூட்டர் நெட்வொர்க் ஃபீல்டு. அப்போது நெட்வொர்க் எப்போ டெவலப் பண்ணாங்க? 1990s நெட்வொர்க்கை டெவலப் பண்ணாங்க. அது ஒரு 1 மார்க்கு. The main objective of internet implies that an application is shared by more than one hardware, either it cloud be a server or client machine அப்படின்னு சொல்கிறாங்க. The main objective, எதோட மெயின் அப்ஜெக்டிவ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்வர், கிளைண்ட் சர்வருடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, internet implies that an application is shared by more than one hardware, either it cloud be serve a client machine, either it cloud by a server or client machine. சர்வர் மிஷினில் கிளைண்ட் மிஷின் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் கூகுள் தான் சர்வர். அதில் வேல்யூவை ஷேர் பண்ணுறது, அதில் டேட்டாவை ஷேர் பண்ணுறது, கிளைண்ட் சைடில் என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, the server is a high performance hardware machine. ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். இந்த சர்வர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் ஹார்ட்வேர் மிஷினாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The server is a high performance hardware machine which can run more than one application concurrently. ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். இந்த சர்வர் ப்ராசஸ் ஆகிறது எப்படி ப்ராசஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் என்னவாக இருக்கணும் அப்படின்னா கன்கரண்ட்டாக ஒர்க் ஆகிற அளவுக்கான ப்ராசஸில் இருக்கணும், ஃபாஸ்டஸ்ட்டாக ஒர்க் ஆகிற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The client is a separate hardware machine which is connected. இந்த ஹார்ட்வேர் மெஷின் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, செப்பரேட் கனெக்ஷன் பிட்வீனில் இருக்கணும். வித் சர்வர் இந்த நெட்வொர்க், இன்டர்நெட், இன்ட்ராநெட் இதெல்லாம் எப்படி இருக்கும்? 2 சைடில், ஒன்று இன்டர்நெட்டாக இருக்கலாம் ஆர் இன்ட்ராநெட்டாக இருக்கலாம். இட் கிளவுட் சென்ட் த ரிக்வஸ்ட் அண்ட் ரிசீவ் த ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த சர்வர் ஹார்ட்வேர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிளைண்ட் என்ன பண்ணலாம், ஒரு ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணலாம். அது சென்ட் பண்ணால் அது எங்கே போகணும், நம்மளுக்கு சர்வர்கிட்ட போய் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஸோ அந்த சர்வர் ரெஸ்பான்ஸ்னால் என்னது, அதனுடைய ஹார்ட்வேரை பொறுத்து தான் இருக்குது. அதனுடைய ப்ராசஸர் ஸ்பீடு, அதனுடைய மெமரி ஸ்பேஸு, அதனுடைய ரேம் ஸ்பீடு, இதை பொறுத்து தான் அமையும். அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. த ரெக்வஸ்ட் அண்ட் ரிசீவ் த ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த சர்வர் ஹார்ட்வேர். த சர்வர் அண்ட் கிளைண்ட் ஆர் ஆல்சோ கால்ட் ஆஸ் சர்வீஸ் ப்ரொவைடர். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் கூட கேட்கலாம். டிஃபைன் சர்வீஸ் ப்ரொவைடர் ஆர் வாட் இஸ் அ சர்வீஸ் ப்ரொவைடர். அப்போ இதுக்கு எங்கேருந்து ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கிளவுட் send the request and they receive the response from the server hardware. The server and the client are also called as service provider அப்படின்னு சொல்லலாம். And service requester respectively. For example, இப்போ நான் நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, நான் தான் சர்வர், நீங்கள் ஸ்டூடெண்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்கிட்ட ஏதாவது கேட்குறீங்க அப்படின்னா நான் என்கிட்ட அது ரிசோர்ஸ் இருந்தது அப்படின்னா கொடுப்பேன், இல்லைனா கொடுக்க மாட்டேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கே சர்வர் கிளைண்ட் சர்வர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை எனக்கு என்ன பண்ணுவாங்க, ரெஸ்பெக்டிவாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சர்வீஸ் ரெக்வயர் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இங்கே ஒரு இமேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, கிளைண்ட் அண்டு சர்வர். இது ஒரு கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடல். இது ஒரு 5 மார்க் கொஷின் ஆர் 3 மார்க் கொஷின் உங்களுக்கு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. டேட்டாபேஸ் சர்வர் நெட்வொர்க் ரிலேட்டட் ப்ராசஸில் கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய கிளைண்ட் சர்வர் டெக்னிக் யூஸ். கிளைண்ட் என்ன பண்ணுறாங்க, இதுதான் கிளைண்ட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்க, ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணுறாங்க இங்கே நெட்டில். ஸோ ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட் எங்கே போகும், ஸோ மெயின் சர்வருக்கு போகுமா, இங்கேருந்து இங்கே போகும். இது சர்வர், ஃபார் எக்ஸாம்பிள் இது டேட்டாபேஸ் சர்வர், இதுவும் டேட்டாபேஸ் சர்வர். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிலிட்டிக்காக கூகுள்,
இது யாகு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இங்கே போயிட்டு நான் ரெக்வஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், இங்கே ரெக்வஸ்ட் பண்ணேன்னா இங்கே டேட்டா இருந்துச்சு அப்படின்னு என்ன ஆகும், திரும்ப நெட்வொர்க் வரும். நெட்வொர்க் வந்து என்ன ஆகும், கிளைண்ட்டுக்கு வரும். ஸோ இது மாதிரியான ப்ராசஸ் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நான் இதுதான் ஒரு இமேஜாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது ஒரு ஸ்மால் டாபிக் மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாமா. கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடல். கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடல். ஸோ இந்த கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடல் how it is work, how it is perform அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடல் என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் ஷோ above in figure 4.3 classified into 3 types as follows. நம்மளுடைய கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் பார்த்திங்கன்னா 3 டைப்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனோட இமேஜ் நம்ம லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த 3 டைப்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர். என்ன சார் இங்கே டயர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, வாட் யூ மீன் பை டயர்? சிங்கிள் டயர், 2 டயர் ஆர்கிடெக்சர், n மல்டி ஆர் 3 டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா with the client number or with the server number variation ஆகும். அதான் இங்கே சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர், 2 டயர் ஆர்கிடெக்சர், n மல்டி அண்ட் 3 டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் இஃப் யூ ஆஸ்க் இன் 2 மார்க் கொஷின், இது உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொஷின் கேட்கலாம். லிஸ்ட் அவுட் த டைப்ஸ் ஆஃப் ஆர் classified the or classifications of ஆர்கிடெக்சர் மாடல் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கிடெக்சர் மாடல்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணலாம், இஃப் யூ ஆஸ்க்னா 2 மார்க் கொஷனில் கேட்கலாம். ஸோ அப்போ என்னென்ன சொல்லியிருக்காங்க, சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர், 2 டயர் ஆர்கிடெக்சர், n மல்டி 3 டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒன்று பற்றி ஒன்று எலாபரேட்டாக நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ திஸ் ஆர்கிடெக்சர் இஸ் யூஸ்டு ஃபார் சர்வர். இந்த சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் சர்வரில் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. ஆக்சஸ்ட் பை கிளைண்ட். இதை யார் ஆக்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட். த கிளைண்ட் அப்ளிகேஷன் ரன்ஸ் இன்சைட் த சர்வர் மிஷின் இட் செல்ஃப். கிளைண்டோட அப்ளிகேஷன்ஸ்லாம் எங்கே ரன் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் டு ப்ளே த பப்ஜி கேம் ஆர் யூ கேன் ப்ளே த ஆன்லைன் அதர் கேம் பார்த்திங்க அப்படின்னா அது எங்கே ரன் ஆகிட்டு இருக்கோம், நம்மளுடைய கூகுள் சர்வரில். அதை யார் போய் ரிக்வஸ்ட் பண்ணுவோம், யூசர் ரிக்வஸ்ட் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு ஒர்க்காக ப்ராசஸ் ஆகும். அதுதான் சொல்லியிருக்காங்க. ரன்ஸ் இன்சைட் த சர்வர் மிஷின் இட் செல்ஃப். நம்மளுடைய சர்வர் மிஷின் இட் செல்ஃப்குள்ளே ஒர்க் ஆகும். திஸ் ஆக்ட்ஸ் as a single layer interaction. இதில் எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 1 மார்க். சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர் you can interact or you can use or you can process a single layer interaction அப்படின்னு சொல்ல முடியும். single layer interaction. ஸோ இந்த ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இது புரியுதா, இதில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இது ஒரு 5 மார்க் கொஷினாகவும் கேட்கலாம். லிஸ்ட் அவுட் த வேரியஸ் ஆர் லிஸ்ட் அவுட் த கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் மாடல். சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர் மாடல், 2 டயர் ஆர்கிடெக்சர் மாடல், n மல்டி 3 ஆர்கிடெக்சர். இது ஒரு 5 மார்க் கொஷின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகே. நான் அதனுடைய டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஸ் அ கிளைண்ட்டு, இஸ் அ சர்வரு. ஸோ இங்கே இது ஒரு சர்வர் மிஷினுக்கான மிஷின் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே என்ன ஆகிருக்கு, என்னுடைய ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த ஃபைல் எல்லாமே என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர். சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 2 டயர் ஆர்கிடெக்சர். 2 டயர் ஆர்கிடெக்சர் என்ன சார் 2 டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா based on many process. 2 டயர் ஆர்கிடெக்சரில் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா. ஸோ ஆர்கிடெக்சர் இஸ் யூஸ்டு ஃபார் சர்வர். ஆர்கிடெக்சர் யூஸ்டு ஃபார் சர்வர் accessed by client to its layer interactions. என்னுடைய இந்த 2 டயர் ஆர்கிடெக்சரில் பார்த்திங்கன்னா 2 layers interactions. Now such as client layer in tier 1 and server layer in tier 2.
பார்த்திங்கன்னா கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயர் டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க, சர்வர் வந்து பார்த்திங்கன்னா அனதர் 2 லேயர் டெக்னிக்கையை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது புரியுதா உங்களுக்கு? புரியலையா? எஸ், திரும்ப அகைன் சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சஸ்டு பை கிளைண்ட் as 2 லேயர் இன்டர்நெட் இன்ட்ராக்ஷன். இங்கே என்ன பண்ணுறாங்க? 2 லேயர் இன்ட்ராக்ஷன்ஸ். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, இங்கே கிளைண்ட்டை என்ன பண்ணுறாங்க, இங்கே பாஸ் பண்ணுறாங்க, இங்கே பாஸ் பண்ணி எங்கே போகும்? சர்வர் போகும், சர்வர்லேருந்து மறுபடியும் இங்கே வரும். சரிங்களா? ஸோ இதுதான் 2 லேயர் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சச் ஆஸ் கிளைண்ட் லேயர் இந்த 1 and சர்வர் லேயர் டயர். இங்கே கீழே நம்மளுக்கு டயக்ராம் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சர்வர் லேயர் டேட்டாபேஸ் டயர் இங்கே இருக்கக்கூடிய லொக்கேஷன் எனக்கு என்ன ஆகும்? ஸோ ஒரு கிளைண்ட் ரெக்வஸ்ட், இங்கே தான் கிளைண்ட்டு. இந்த கிளைண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கேருந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, இங்கேருந்து எங்கே போகும்? மறுபடியும் இங்கே வந்து ரெக்வஸ்ட் நடக்கும். ஸோ இங்கேருந்து மறுபடியும் எங்கே போகும்? கிளைண்ட்டுக்கு போகும். ஸோ இந்த மெத்தட் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? நான் அதுக்கான டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனை கரெக்டாக கிளியராக பார்த்துக்கோங்க, டயக்ராம் பார்த்துக்கோங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மல்டி அண்டு 3 டயர் ஆர்கிடெக்சர். அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ திஸ் ஆர்கிடெக்சர் யூஸ்டு ஃபார் சர்வர். ஸோ இதெல்லாம் ஒரு 1 மார்க். ஸோ இந்த மல்டி டயர் ஆர்கிடெக்சர் யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்வர். திஸ் ஆர்கிடெக்சர் யூஸ்டு ஃபார் த சர்வர் ஆக்சஸ் பை கிளைண்ட் த்ரூ மோர் தென் 1 லேயர். இதில் பார்த்திங்கன்னா நிறைய லேயர் இருக்கும், அதில் எனி 1 லேயர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா யூசர் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். த ப்ரோக்ராமர் cloud decide the count of business logic layer அப்படின்னு சொல்ல முடியும். the count of business logic layer think question நம்ம யூஸ் பண்ண முடியும். according to the software requirement, that is the reason this model is known as multi 3 டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணும்போது ஒர்க் ஆகிறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் ரெக்கையர்டு. இதில் பார்த்திங்கன்னா சம் சாஃப்ட்வேர்ஸ் ரெக்கையர்டாக இருக்கும். தென் இந்த மாடலை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மல்டி 3 டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதனுடைய டயக்ராம் ஷோ பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த டயக்ராம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள், புரியல அப்படின்னா கேளுங்க. ஓகே, ஸோ இங்கே கிளைண்ட் இருக்காங்க. இந்த கிளைண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம். நெட்டில் போய் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம். அந்த அப்ளிகேஷன் ஒரு லேயர் பிஸ்னஸ் லாஜிக் டயர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எனி அப்ளிகேஷன் அப்புறம் இப்போ ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்ட், ஆன்லைனில் வாங்குகிறேன் அப்படிங்கிறப்போ இது மாதிரி இது யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது டேட்டாபேஸ் டயர். என்னுடைய டேட்டாபேஸ் இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும், இந்த டேட்டாபேஸ் டயரும் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அப்போ இந்த டேட்டாபேஸ்லேருந்து எங்கே போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்கு போகும், இந்த மிடில் ஆஃப் சர்வருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கே போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிளைண்ட்டுக்கு போகும். ஸோ அப்போ இங்கே எத்தனை பேர் இருக்காங்க பார்த்திங்கன்னா 3 பேர். அப்போ யார் ஃபஸ்ட்டு? கிளைண்ட் 1, மிடில் சர்வர் 2, தேர்டு டேட்டாபேஸ் சர்வர் 1, 3. ஸோ அப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? மல்டி 3 டயர் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த டெக்னிக்கு தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ரிகார்டிங் யூ கேன் காண்டாக்ட் மீ. ஓகே, நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனோட எக்ஸ்பான்ஷன் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஆர் ஒர்க்கிங் ஆன் எனி ஒன் த கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடல். பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஒர்க் ஆகும்போது அதில் ஒர்க்கிங் ஆன் எனி 1 கிளைண்ட் ஒர்க் ஆகும்போது அதில் பார்த்திங்கன்னா சர்வர் ஆர்கிடெக்சர் மாடல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெப் சர்வர் இஸ் அ சாஃப்ட்வேர். வெப் சர்வர் அப்படிங்கிறது என்னது? இஸ் ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் விச் ரன்னிங் இன் சர்வர் ஹார்ட்வேர். நம்மளுக்கு மெயின் ஆஃப் திங் நம்மளுடைய சர்வராக இருக்கட்டும், கிளைண்ட்டாக இருக்கட்டும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஹார்ட்வேர், another one is software. Okay, now it take the responsibility. Who is that take a responsibility? Server the responsibility for compilation and execution of server side scripting language. Compilation, execution
இது எல்லாமே யார் ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்வர் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் இந்த ஆர்கிடெக்சர் மாடல், கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் மாடல். ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் மாடல் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்? 1 tier ஆர்கிடெக்சர், 2 tier ஆர்கிடெக்சர், மல்டி 3 tier ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ரிகார்டிங் ஃபார் இன் திஸ் கிளாஸ், யூ கேன் காண்டாக்ட் மீ, யூ கேன் கால் மீ எனி டவுட். ஓகே, தேங்க்யூ. ஃபார் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம்.